தெய்வ திருத்தலங்கள் தொடர்கிறது. விவசாயிகள் நெல் பயிரிட்டு அதிக பலன் பெறுவதற்கு இந்த நெற்குத்தி விநாயகருக்கு ஒரு படி நெல் வைத்து படைத்த பின்னரே நாற்று நடத் தொடங்குகின்றனர். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற சொல்லிற்கிணங்க வீட்டில் உள்ளவர்களால் அவமதிக்கப்பட்டு நொந்து போனவர்கள் தெய்வமே துணை என்று இந்த திருத்தலத்தை அடைகின்றனர். மேலும் இவர்கள் தங்களின் வீடு போன்று உரிமையுடன் இத்திருத்தலத்தில் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்வர். இங்கு வரும் பக்தர்கள் பாசத்துடன் இவர்களுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் செய்கின்றனர். அது மட்டும்தானா, இங்கு தினம் தினம் வேண்டுதலின் மூலம் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை குண்டலுடன் சர்க்கரை பொங்கலும் விநியோகம் செய்யப்பட அது இவர்களின் பசிதுடைக்கும் அமிர்தமாகிறது. சுருங்கச் சொன்னால் இந்த திருத்தலம் முதியோர்களின் சுதந்திரம் பெற்ற இல்லமாக காட்சியளிக்கிறது. இது ஆலய அறங்காவலர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் அங்குள்ள ஆலய ஊழியர்கள் காட்டும் பாசத்தை பறைசாற்றுகிறது. இந்த ஆலயத்தின் தரிசன தகவல்கள். சுவாமியின் திருநாமம் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 8 மணி வரை. தலத்தின் முகவரி தீவனூர் கிராமம், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். வருடா வருடம் சித்திரை மாதம் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவ நாட்களன்றும், தை மாதத்தில் வரும் காணும் பொங்கல் அன்றும், விநாயகர் சதுர்த்தி அன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகரின் அருளை பெறுகின்றனர். மக்கள் கூடும் அந்த தினங்களில் பொரி, கடலை, பேரிச்சம்பழம், சுவாமி படங்கள், தேங்காய், மாலைகள் விற்கும் வியாபாரிகளும் ஒரு புறம் கூடுகின்றனர். பக்தர்களாகிய நீங்களும் சித்திரை மாதம் நடக்கவிருக்கும் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகரின் அருள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு தெய்வ திருத்தலம் நிகழ்ச்சியில். பொன் கவசம் திசைகளை துலக்க, திருநீர் வைரம் சிந்தையை விளக்க, சந்தன காப்பு சதுர்மறை முழக்க, மலரும் கற்பக இறைவா போற்றி.